ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து 40 நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வு தரும் உணர்வின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் வேத வசனத்தை வாசிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து தயவு செய்து வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் இப்போது 27 32 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அவனோடு கூட பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடியிருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியனோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுவனவன் என்று அசுத்தவன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைத்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவசந்தின் நினைப்பூடப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறு பேர் கொண்ட சீமோனை வரப்பழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பணிந்திடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உண்மையாகவே உமக்காக ஊழியம் செய்த உம்முடைய தாசனாகிய பேதுருவை கொண்டு, ஆண்டவரே, உம்மை அறியாத மனுஷன், நீர் என்னென்னலாம் சிந்தித்து செயல்படுகிறீரோ அதெல்லாம் மனுஷன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கவும் துதிக்கவும் அநேகருக்கு தான தர்மங்களை செய்கிறதை பரலோகத்திலே நினைவுபடுத்தினீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் நேசிக்கிறீர் என்பதை பேதுருக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொர்நேலியு வீட்டிற்கு அனுப்பி வைத்த தேவனே, இந்த நிகழ்ச்சி யார் வீட்டிற்கெல்லாம் போகிறதோ, யார் வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த வசனங்கள் உள்ளே கடந்து போய் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, கொர்நேலியு வீட்டை ரட்சித்த தேவன், கொர்நேலியு குடும்பங்களை மீட்டெடுத்த தேவன், இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை குடும்பங்களிலும் என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தர் அவைகளை அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அன்று ஒரு கொர்நேலியை கொண்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் அவருடைய சொந்த பந்துக்கள், இரத்த பந்துக்கள் யாவரையும் மீட்டெடுக்கும்படி அனுக்கிரக செய்தவரே, இந்த நிகழ்ச்சியின் வழியா எந்த தேசத்துல எந்த மாநிலத்துல இதை கண்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.